வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 4th June 2025. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,560. ஸோ அங்கேருந்து ஒரு ஹை வந்துச்சு 24,612. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு ஸ்டீப் ஃபால் 24,530 திரும்ப. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் 1 ஹவருக்குள்ளே இந்த வாலட்டாலிட்டி இருந்துச்சு. ஸோ திரும்ப அங்கேருந்து ஒரு ஹை வந்துச்சு, அங்கேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 24,644 ஒரு ஹை போயிட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,620 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 77 பாயிண்ட் ஹையர், 0.32% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,676 வந்து செட்டில் ஆகிருக்கு, ஒரு 76 பாயிண்ட் ஹையர், ஒரு 0.14%. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80,998 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.32% ஹையர். ஸோ நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் ஒரு 3.36% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் ஒரு 2.27% ஹையர். நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல் ஒரு 1.85% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வ் ஒரு 1.80% லோயர். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் 1.49% லோயர். நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1%, நியர்லி 1% லோயர். ஸோ எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் 100 செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,764 வந்து செட்டில் ஆயிருக்கு, which is 0.71% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 18,257 வந்து செட்டில் இருக்குது, which is 0.79% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,559 வந்து செட்டில் இருக்குது, which is 0.50% ஹையர். ஸோ இன்றைக்கி மெயின் மார்க்கெட் அண்ட் ப்ராடர் மார்க்கெட் போத் எல்லாமே க்ரீனில் தான் ட்ரெண்ட் எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ப்ராடர் பை இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் நம்ம செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ செக்டாரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேஜராக இருக்கிற எல்லா இண்டிசஸுமே க்ரீனில் தான் வந்து எண்ட் ஆகிருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ரியாலிட்டி. ஸோ நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு 0.24% ஹையர். நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு 0.45% ஹையர். நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு நாமினல் 0.07% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 வீக்ஸாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 0.5% லோயரில் வந்து செட்டில் ஆகிருக்கு. ப்ராபப்ளி ப்ராஃபிட் புக்கிங் அங்கே ரியாலிட்டி செக்டர்ஸில் இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 0.24% ஹையர். நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு நாமினல் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு, இன்றைக்கி ஒரு 0.24% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஏடிஏ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். எஃப்ஏஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட் பாட் ஃபார் 1,076 crores. ஸோ கடந்த சில நாட்களாக செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பேக் டு பையிங் ஜோன் ஒரு 1,076 crores இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ பொறுத்த வரைக்கும் அவங்களும் நெட் பையராக இருந்திருக்காங்க, 2,566 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ போத் எஃப்ஏ அண்ட் டிஏஐ பையிங் ஜோனுக்கு வந்திருக்காங்க, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது $3,357 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் $65.29 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 0.15% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. டவ் ஜோன்ஸுமே ஒரு 0.06% மைல்டு ஓப்பனிங் ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். 24,600ன்றதே காலையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி போகும்போது 24,700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இன் என்எஸ்சி ஸோ மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 4th June 2025. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.